நண்பர்களே, ஒரு தாய் தன் குழந்தையை எவ்வளவு நேசிப்பாள். ஆனால் ஒரு தாய் தன் சொந்த குழந்தையையே அனாதை என்று சொல்லி வளர்த்திருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது ஒரு தியாகத்தின் உச்சக்கட்ட கதை. மகாராஷ்டிராவின் ஒரு சிறிய கிராமம், பேர் சிந்துதாய். 20 வயதே ஆன ஒரு இளம்பெண், 9 மாத கர்ப்பிணி. ஒரு சிறிய குடும்பத்து தகராறு. அவளது கணவன் அவளை அடித்து உதைத்து வீட்டை விட்டு துரத்துகிறான். ஒரு மாட்டுத் தொழுவத்தில் கடும் குளிரில் யாருடைய உதவியும் இல்லாமல் சிந்துதாய் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பசி, தாகம், கையில் ஒரு பச்சிளம் குழந்தை. ஊர் மக்கள் யாரும் உதவவில்லை. பிச்சை எடுத்து சாப்பிடக்கூட வழி இல்லை. அந்த நள்ளிரவில் சிந்துதாய் ஒரு மயானத்திற்கு செல்கிறாள். அங்கே பிணங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை எடுத்து உண்டு தன் குழந்தையின் பசியை தீர்க்கிறாள். அந்த நிமிடத்தில் அவள் ஒரு முடிவெடுத்தாள். இனி நான் சாக மாட்டேன், வாழப்போகிறேன். ரயில் நிலையங்களில் பிச்சை எடுக்க தொடங்கினார். அப்போதுதான் கவனித்தார், தன்னைப் போலவே எத்தனையோ அனாதை சிறுவர்கள் பசியால் வாடுகிறார்கள். எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, இவர்களுக்கு யாரும் இல்லையே என்று நினைத்த அந்த தாய் அங்கிருந்த அனைத்து அனாதை குழந்தைகளையும் தத்தெடுத்தார். ஆனால் ஒரு பெரிய சிக்கல். தன் சொந்த மகளின் மீது அதிக பாசம் காட்டினால் மற்ற அனாதை குழந்தைகள் ஏங்கி போய்விடுவார்கள் என்று பயந்தார். ஒரு பெரிய முடிவெடுத்தார். தன் சொந்த மகளை ஒரு அறக்கட்டளையிடம் ஒப்படைத்துவிட்டு அவளும் ஒரு அனாதைதான் என்று உலகிற்கு சொன்னார். மற்ற 1000 குழந்தைகளுக்கும் உண்மையான தாயாக மாறினார். பல ஆண்டுகள் கடந்தன. சிந்துதாய் வளர்த்த குழந்தைகள் இன்று மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், IAS அதிகாரிகள். அவர் வெறும் சிந்துதாய் அல்ல, மாய். அவர் மறைந்தபோது ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஒரு சாதாரண பெண் பிச்சை எடுத்து 1000 அனாதை குழந்தைகளை வளர்த்தெடுத்த அந்த வரலாறு இன்றும் நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்கிறது. தியாகம் செய்ய பணம் தேவையில்லை, ஒரு விசாலமான மனது இருந்தால் போதும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள்.